யாழ் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்காக வேலணை பிரதேச சபையின் காணியை சுவீகரிக்க முயற்சி. ஆட்பதிவு திணைக்களத்தில் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள், அதிகாரிகளின் மோசமான செயல். தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் பாதாள உலக குழுக்களுக்கு அடியோடு முடிவு கட்டப்படும். நாட்டின் ஊழல் அரசியலை முற்றாக ஒழிப்பதே தேசிய மக்கள் சக்தியின் பிரதான இலக்கு. ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் தொடர்பான விவரம் எதுவும் இல்லை, அளிக்கப்பட்ட பதிலால் அதிர்ச்சி. டெண்டர் மோசடிகள், முன்னாள் அமைச்சர் அர்ச்சுன ரணதுங்க மற்றும் அவரது சகோதரருக்கு எதிராக நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல். அனுமதியின்றி தொல்பொருள் அடையாள பலகைகள் அகற்ற சட்ட நடவடிக்கை எடுக்க சிங்களடி பிரதேச சபை தீர்மானம். யோன்சன் உள்ளிட்ட 5 சந்தேக நபர்களுக்கு விளக்கமறியல் நீடிப்பு. தமிழீழ வைப்பகத்தின் தங்க நகைகள் தொடர்பில் அனுரவிடம் ஸ்ரீதரன் கேள்வி. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை சுற்றி ஆடம்பர விடுதிகள் உள்ளிட்ட பிற தேவைகளுக்காக வேலணை பிரதேச சபைக்கு சொந்தமான காணியை கையப்படுத்த அனுமதிக்க முடியாது எனவும், எக்காரணத்தை கொண்டும் பிரதேச சபை காணியை எவருக்கும் வழங்க முடியாது என பிரதேச சபை தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார் தெரிவித்துள்ளார். கடந்த 15ஆம் தேதி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் வேலணை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட மண்டைதீவு கிழக்கு கிராம அலுவலர் பிரிவில் மண்டைதீவு சுற்றுச்சூழல் பூங்காவுக்கென ஒதுக்கப்பட்டிருந்த சுமார் 2.5 ஏக்கர் அரச காணி இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை கூறி வருவதால் குறித்த காணியில் எதிர்வரும் காலங்களில் எதிர் அபிவிருத்தி நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக வேலணை பிரதேச சபைக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வேலணை பிரதேச சபை கூட்டத்தில் பிரஸ்தாபிக்கப்பட்ட போது தவிசாளர் கருத்து தெரிவிக்கையில், வேலணை பிரதேச சபையான ஒரு வருமானம் குறைந்த சபையாக இருக்கிறது. எம்மிடம் இருக்கும் வளங்கள் முழுவதையும் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையிடம் கொடுக்க முடியாது. குறித்த காணியில் மைதானம் அமையும் எனில் அக்காணியில் பிரதேச சபை எதிர்காலத்தில் தனக்கான பெரும் வருமானம் ஈட்டும் வளமாக பயன்படுத்த முடியும். இதே நேரம் மைதானத்துக்கு தேவையான அளவு காணி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டு வேலை திட்டமும் நடைபெறுகிறது. இந்த நிலையில் தற்போது ஆடம்பர விடுதிகள் மற்றும் பராமரிப்பு குடியிருப்புகள் உள்ளிட்ட இதர நோக்கங்களுக்காக காணி கூறப்படுகிறது. வருமானம் குறைந்த பிரதேச சபையாக இருக்கும் எமது சபை எதிர்காலத்தில் அந்த நிலப்பரப்பை மையமாக வைத்து பாரியளவு வருமானத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எனவே இந்த செயலை ஏற்க முடியாது. எனவே வேலணை பிரதேச சபை குறித்தான காணி என்பதால் சபையின் எதிர்கால நலன் கருதி எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் குறித்த காணியை நாம் வேறொருவருக்கு வழங்கும் நிலையில் இல்லை என தவிசாளர் கூறி அதை தீர்மானமாக முன்மொழிந்து சபையில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆட்பதிவு திணைக்களத்தின் சில ஊழியர்கள் பொதுமக்களின் வரைபணத்தை மேலதிக நேர கொடுப்பனவென்ற பெயரில் திட்டமிட்டு மோசடி செய்து வருவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆட்பதிவு திணைக்களத்துக்கு வெளியே அடையாள அட்டைகளை பெறுவதற்காக நோய்வாய்ப்பட்டவர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். ஆனால் அவர்களுக்கு சேவை வழங்க வேண்டிய ஊழியர்கள் அதிகாலை 5:30 மணியளவில் சாதாரண வீட்டு உடையில் அலுவலகத்துக்கு வருகின்றனர். பாதுகாப்பு பிரிவினருக்கான பிரத்யேக வாயில் வழியாக உள்ளே நிலையும் இவர்கள் கைரேகை இயந்திரத்தில் தாங்கள் பணிக்கு வந்துவிட்டதாக பதிவு செய்கின்றனர். கையோடு பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் அவர்கள் மீண்டும் அதே வாயில் வழியாக வெளியேறி தங்கள் வீடுகளுக்கு செல்கின்றனர். சில ஊழியர்கள் தங்கள் கணவர்களுடன் காரில் வந்து இறங்கி கைரேகை அடையாளத்தை பதிவு செய்துவிட்டு உடனடியாக புறப்பட்டு செல்வது கண்டறியப்பட்டுள்ளது. பின்னர் காலை 10 மணியளவிலேயே அவர்கள் உத்தியோகபூர்வ உடைகள் பணிக்கு திரும்புகின்றனர். வேலை செய்யாமலே மேலதிக நேர கொடுப்பனவை பெறும் நோக்கில் இந்த ஊழியர்கள் முன்னெடுக்கும் இந்த செயலால் வரிசையில் காத்திருக்கும் பொதுமக்கள் பெரும் அசௌகரியங்களை ஏற்படுத்தியுள்ளது. 24 மணி நேர CCTV கண்காணிப்புள்ள வளாகத்தில் இவ்வளவு பெரிய மோசடி நடப்பதாக தெரிய வந்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் பாதாள உலக குழுக்களுக்கும் போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கும் அடியோடு முடிவு கட்டப்படும். மேலும் குற்றவாளிகளுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என நீதியமைச்சர் ஹர்சன நாணேக்கார தெரிவித்தார். நாட்டில் சட்டத்தின் ஆட்சி உறுதியாக நிலைநிறுத்தப்படும் என்றும் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு எவ்வித தளர்வும் வழங்கப்பட மாட்டாது. நீதி அமைச்சின் கீழ் செயற்படும் சட்ட அமுலாக்க அமைப்புகள் மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் குற்றவாளிகளை பாதுகாக்கும் எந்த ஒரு சக்தியும் இனி செயற்பட முடியாத நிலை உருவாக்கப்படும். பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகத்தால் சமூகத்தில் ஏற்படும் தீமைகள் முழுமையாக ஒழிப்பதே அரசின் பிரதான இலக்காகும். அரசியல் அதிகாரம், செல்வாக்கு அல்லது பதவி ஆகியவற்றை காரணமாக கொண்டு வரும் சட்டத்திலிருந்து தப்ப முடியாது. தேசிய மக்கள் சக்தி அரசு ஊழல் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். மக்களின் பாதுகாப்பும் நியாயமும் தான் அரசின் முதன்மை நோக்கம். இந்த நடவடிக்கைகள் மூலம் நாட்டில் நம்பிக்கையுடனான சமூக சூழல் உருவாகும் என தெரிவித்தார். எமது ஆட்சியை எந்த வகையிலும் எதிரணிகளால் கவிழ்க்க முடியாது என அமைச்சர் விமல் ரத்நாயக்க உறுதியாக தெரிவித்தார்.
தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு மக்கள் ஆதரவு தொடர்ச்சியாக வலுப்பெற்று வருகிறது என்றும், ஆனால் அரசியல் ரீதியான எந்த சவாலையும் வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும். தேசிய மக்கள் சக்தி அரசு நாட்டின் அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக மாற்றங்களை பொறுப்புடன் முன்னெடுத்து வருகிறது. கடந்த கால ஆட்சிகளால் உருவாக்கப்பட்ட நெருக்கடிகளில் இருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்காக தற்போதைய அரசு திடமான முடிவுகளை எடுத்துள்ளது. எதிரணிகள் இந்த அரசை நிலையற்றதாக காட்ட முயற்சிக்கின்றன. அவை அனைத்தும் அரசியல் லாபத்துக்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிகளே. மக்கள் உண்மையை புரிந்து கொண்டுள்ளதால் இவ்வாறான முயற்சிகள் எதுவும் வெற்றியடையாது. எதிர்வரும் தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி வாகை சூடும். நாட்டு மக்கள் அரசின் செயற்பாடுகளை நேரடியாக அனுபவித்து வருவதால் மீண்டும் வலுவான ஆதரவை வழங்குவார்கள். நாட்டில் ஊழல் அரசியலை முற்றாக ஒழிப்பதே தேசிய மக்கள் சக்தியின் பிரதான இலக்கு. அதற்காக இந்த அரசியல் அழுத்தங்களுக்கும் அடிபணியாமல் செயற்படுகிறது. சுத்தமான அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதில் அரசு உறுதியாக இருக்கிறது என தெரிவித்தார். இலங்கையுடனான இருதரப்பு உறவுகளை மேலும் விரைவுபடுத்த பிரான்ஸ் தயாராக இருப்பதாக இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ரெமி லம்பர்ட் தெரிவித்துள்ளார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் பிரதான மையமாக இலங்கை விளங்குவதால் பிரான்சிலிருந்து இது விசேட முக்கியத்துவம் வாய்ந்தது என தூதுவர் ரெமி லம்பர்ட் தெரிவித்தார். இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ரெமி லம்பர்ட் மற்றும் துறைமுகங்கள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கன்ராதுலக, பிரதி அமைச்சர் ஜனி தருவான் கொடித்துவக்க ஆகியோருக்கு இடையில் நடந்த விசேட சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். டிட்பா புயலினால் இலங்கைக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து கவலை தெரிவித்த தூதுவர், ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்து மனிதாபிமான உதவிகளை வழங்க பிரான்ஸ் பங்களிப்பு செய்ததாக குறிப்பிட்டார். மேலும் பிரான்ஸ் அபிவிருத்தி முகவர் நிலையத்தின் ஊடாக மறுசீரமைப்பு பணிகளுக்கு ஆதரவு வழங்க பரிசீலிக்கப்படும் என தெரிவித்தார். ஆண்டுதோறும் 1 லட்சத்துக்கும் அதிகமான பிரெஞ்சு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தருகின்றனர். புயலுக்கு பின்னரும் சுற்றுலா பயணிகளுக்கான பயண ஆலோசனைகளை சாதகமாக பேண பிரான்ஸ் நடவடிக்கை எடுத்துள்ளது. இலங்கையின் விமான போக்குவரத்தை மேம்படுத்த சிக்னல் அமைப்புகள், ரேடர் மற்றும் விமான கட்டுப்பாட்டு தொழில்நுட்பங்களில் பிரெஞ்சு நிறுவனங்களின் நிபுணத்துவத்தை பயன்படுத்த முடியும் என தூதுவர் தெரிவித்தார். மத்தள விமான நிலையத்தில் பிரான்சின் ஏர்பஸ் நிறுவனம் முதலீட்டு திட்டம் ஒன்றை மேற்கொள்வது குறித்து பரிசீலிக்கலாம் என தூதுவர் சுட்டிக்காட்டினார். அதே நேரம் கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனைய திட்டம் குறித்து ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் உலக வங்கியின் சாத்தியக்கூறு அறிக்கைகள் கிடைத்தவுடன் பொருத்தமான முதலீட்டு மாதிரி குறித்து தீர்மானிக்கப்படும் என அமைச்சர் அனுர கன்ராதுலக குறிப்பிட்டார். இலங்கையின் மூலோபாய ரீதியான அமைவிடம் வான் மற்றும் கடல் ஆகிய இரு துறைகளுக்கும் மிகவும் முக்கியமானது என சுட்டிக்காட்டிய அமைச்சர், பிரான்சுடன் இணைந்து செயற்பட அரசாங்கம் ஆர்வமாக உள்ளது என தெரிவித்துள்ளார். தமிழீழ வைப்பகத்தில் இருந்து தங்க நகைகளுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சபையில் கேள்வி எழுப்பினார். சபாநாயகர் அவர்களே, பாராளுமன்ற நிலையற் கட்டளை 27 கீழ் நிதி கொள்கை வகுத்தல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி டிஜிட்டல் பொருளாதார அமைச்சரும் மாண்புமிகு ஜனாதிபதியுமான அனுரகுமார திசாநாயக்கா அவர்களை இன்றைய தினம் கேட்பதற்கு 1980களிலிருந்து 2009ஆம் ஆண்டு வரை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழ்ந்த தமிழ் மக்கள் கடுமையான போர் தாக்கங்களையும் பொருளாதார நெருக்கடிகளையும் எதிர்கொண்டார்கள். உலகிலெங்கும் இல்லாதவாறு குழந்தைகளுக்கான பால்மா முதல் போசாக்கு உணவுக்கான கோழி முட்டை வரை, குறிப்பாக எரிபொருட்கள், விவசாய உள்ளீடுகள், கட்டடப் பொருட்கள், உணவு வகைகள், மோட்டார் வாகனங்கள் என அனைத்துக்குமே 1990 இருந்து 2009 வரை இலங்கையில் மாறி மாறி வந்த அரசுகளால் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதனால் வடக்கு கிழக்கில் வாழ்ந்த தமிழ் மக்களின் பொருளாதாரம் மட்டுமல்ல, போசாக்கு வீதமும் மிக கீழ்மட்டங்களிலேயே காணப்பட்டது. இப்பொழுதும் கூட போசாக்கு குறைபாடுள்ள மாவட்டங்களில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்கள் உள்ளடக்கப்பட்டிருப்பதை காண முடியும். இவ்வாறான நெருக்கடி மிகுந்த 1990களில் தான் தமிழீழ விடுதலை புலிகளின் தூர நோக்கோடும் தமிழீழ வைப்பகம் உருவாக்கப்பட்டு தமிழ் மக்களின் பொருளாதாரத்தில் உற்பத்தி துறையில் மக்களுக்கான வாழ்வாதார உதவியை யுத்தம் நடைபெறும் காலத்தில் ஓர் அரசாக தமிழீழ விடுதலை புலிகளால் மக்களுக்கு வங்கி சேவை ஊடாக பணியாற்ற முடிந்தது. விடுதலை புலிகளின் இப்பொருண்மைய திட்டமிடலை உலகமே வியந்து பார்த்ததை தாங்களும் அறிவீர்கள். இக்காலத்தில் தமிழ் மக்களின் பலர் தமிழீழ வைப்பகத்தில் தங்கள் நகைகளை அடகு வைத்து விவசாய மற்றும் தொழில் முயற்சிகளுக்கும் வீட்டு திருமண நிகழ்வுகளுக்கும் பணம் பெற்று கொண்டார்கள். இறுதி யுத்தத்தின் போது இவ்வாறு தமிழீழ வைப்பகத்தில் நகை அடகு வைத்தவர்களின் நகைகளை பெற முடியவில்லை. தொடர் யுத்தம், இடப்பெயர்வுகள் அந்த மக்களின் கையில் இருந்த தங்கம் மீதான செல்வாக்கையும் இழக்கச் செய்திருந்தது. கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் காலங்களில் தங்களாலும் தங்கள் உறுப்பினர்களாலும் தமிழீழ வைப்பகத்தில் வைக்கப்பட்ட நகைகளை திருப்பி ஒப்படைப்போம் என பகிரங்கமாக தெரிவிக்கப்பட்டது. தேர்தல்கள் முடிந்து ஓராண்டுக்கு மேலாகியும் எதிர்பார்ப்போடும் ஏக்கத்தோடும் இருக்கும் தமிழ் மக்களுக்கு எந்த மகிழ்ச்சியான செய்தியும் இதுவரை கிடைக்கவில்லை. தங்களின் பொருளாதாரத்தை இழந்து தவிக்கும் மக்களின் மனநிலையை இந்த அரசு மனிதாபிமானத்தோடு கரிசனை கொள்ளுமா? முதலாவது கேள்வி, வடக்கு கிழக்கில் இவ்வாறு தமிழ் மக்களிடம் எடுக்கப்பட்ட தங்க நகைகள் எத்தனை கிலோ பவுன்?
இரண்டாவது, நீண்ட எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் இம்மக்களின் தங்க நகைகள் எப்போ அவர்களிடம் மீள வழங்கப்படும்? மூன்றாவது, இந்த தங்க நகைகள் மீள அம்மக்களிடம் ஒப்படைப்பதற்கான ஏதாவது ஒரு வேலை திட்டம் அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளதா? நான்காவது, மொத்தமாக வடக்கு கிழக்கில் இவ்வாறு தமிழீழ வைப்பகத்தில் தங்க நகைகளை அடகு வைத்தோரின் விவரங்களையாவது உங்கள் அரசு மேற்கொண்டு வெளியிடுமா? ஐந்தாவது, தங்களுடைய தேர்தல் கால வாக்குறுதிகளில் இத்தங்க நகை விடயம் முக்கியத்துவம் பெறுவதால் தமிழ் மக்கள் ஏமாற்றப்படாமல் இருக்க தாங்கள் எடுத்துள்ள துரித நடவடிக்கைகள் என்ன? கிளிநொச்சியினுடைய பல இடங்களிலே மக்கள் வசிப்பதற்கு இடமில்லை. ஆனால் 1200 ஏக்கர் காணிகளை ஸ்ரீதரன் தன்னகப்படுத்தி வைத்திருக்கிறார். 70 மில்லியன், கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் நிதியை ஸ்ரீதரன் தன்னுடைய பெயரிலும் மகன் பெயரிலும் வங்கியிலே வைப்பு செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நேற்று இந்த உயர்ந்த சபையிலே ஒரு மூத்த தலைவராக தயாஸ்ரீ ஜெயசேகர அவர்கள் பதிவு செய்திருந்தார். பூநகரியிலே சூரிய மின் சக்தி திட்டத்தில் இவ்வாறு நடைபெறவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, நான் இந்த பாராளுமன்றத்திலே இருந்து கிட்டத்தட்ட 16 வருடங்கள் கடந்திருக்கிறது. நான் இதுவரை காலத்தில் நீதியின் பால், தர்மத்தின் பால் என்னுடைய பணிகளை, அரசியல் செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறேன். அரசியல் அமைப்பு பேரவையில் என்னை பொறுத்தவரைக்கும் நான் சுயாதீனமாக நீதியோடும் தர்மத்தோடும் தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு பிரதிநிதியாக என்னுடைய முடிவுகளை, தீர்மானங்களை நான் எடுத்திருக்கிறேன். யாருடைய நிர்பந்தமோ அல்லது அரசாங்கத்துக்கு வால் பிடிக்க வேண்டும் என்ற அவசிய தேவைகளோ எனக்கு இருக்கவில்லை. ஆனால் தயாஸ்ரீ ஜெயசேகர போன்ற ஒரு மூத்த தலைவர்கள், அவர் பல கட்சிகளை மாறி மாறி போய் வந்திருந்தாலும் ஒரு நீண்டகால அரசியல் அனுபவம் உள்ள ஒருவர் இவ்வாறு நேற்று பாராளுமன்றத்திலே பதிவு செய்து கொண்டமை மிக பிழையானது. குறிப்பாக அவர் அவ்வாறு சொல்லியிருந்தால் எந்த வங்கியில் எவ்வளவு காசு, யாரால், என்ன தேதியிலே வைப்பு செய்யப்பட்டது என்பதை அவர் வெளியிட வேண்டும். ஒரு சரியான சிங்கள பௌத்தனாக தயாஸ்ரீ ஜெயசேகர இருப்பாராக இருந்தால் அவர் நாளை கூட அல்லது அடுத்த பாராளுமன்ற அமர்வில் கூட ஸ்ரீதரனுக்கோ அல்லது அவருடைய குடும்பத்தினர் யாருடைய பெயர்லையோ இவ்வாறு 7 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 70 மில்லியன் ரூபாய்கள் எந்த நாட்களில் எந்த வங்கியிலே எவ்வாறு வைப்பு செய்யப்பட்டது என்பதை அவர் ஒரு நீதியான அரசியல் தலைவனாக இருந்தால் பதிவு செய்ய வேண்டும். உண்மையிலேயே அவர் இந்த பாராளுமன்றத்துக்கு ஆடையோடு தான் வந்து பேசுகிறார் என்றால் இதனை அவர் செய்ய வேண்டும் என்று நான் உயர்ந்த சபையிலே கௌரவ பிரதி சபாநாயகர்களை நான் உங்களை கேட்கிறேன். மிக முக்கியமாக இந்த விடயம் தொடர்பில் 2000 ஜூலை 25 நிதி குற்றப்புலனாய்வு பிரிவிலே சஞ்சய் மாவத் என்பவர், சிவில் புத்தி பெரமுன என்கிற சஞ்சய் மாவத் அவர்கள் ஒரு முறைப்பாடு செய்திருந்தார். ஸ்ரீதரன் சொத்துக்கள் வைத்திருக்கிறார், ஸ்ரீதரன் பார் லைசன்ஸ் வைத்திருக்கிறார் என்று சொன்னார். இன்றைக்கு 6 மாதம் முடிந்திருக்கிறது. உங்களுடைய அரசாங்கம் என்ன செய்கிறது? தயவு செய்து 6 மாதங்கள் இந்த நாட்டில் இருக்கிற நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணை செய்து ஏன் அறிக்கையை வெளியிட முடியாமல் இருக்கிறது? கௌரவ பிரதி சபாநாயகர்களை யோசித்து பாருங்கள். 6 மாதங்கள் ஒருவர் மீதான குற்றத்தை விசாரிக்க முடியாத அரசாக உங்களுடைய அரசு இருக்கிறது என்றால் இது உங்கள் மீது உள்ள குறை. அதேபோல 2025 டிசம்பர் 31 இதே சஞ்சய் மாவத் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே சென்று இந்த முறைப்பாட்டை செய்திருக்கார். இதுவும் இந்த கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் நடத்துகின்ற சிலோன், தமிழ் சிலோன் என்கிற ஒரு இணையதளத்தில் இந்த செய்தி வந்திருக்கிறது. ஆகவே இவர்கள் கிட்டத்தட்ட 1 மாதம் கடந்திருக்கிறது. சஞ்சய் மாவத் அவர்கள் சொல்லி அவருடைய முதல் முறைப்பாடு செய்து 6 மாதங்கள் போயிருக்கிறது. இப்பொழுது 1 மாதம் முடிந்திருக்கிறது. இன்னும் விசாரணைகள் இல்லை. இந்த நியாயம் எங்கே இருக்க போகிறது? ஏன் பூநகரியிலே ஒரு சூரிய மின்சார திட்டம் என்றால் அரசாங்க அதிபர் இருக்கிறார், பூநகரி பிரதேச செயலாளர் இருக்கிறார். இதுவரை ஏன் இந்த அரசாங்கம் கேள்வி கேட்கவில்லை? ஏன் தயாஸ்ரீ ஜெயசேகர் அவரிடம் தகவல் சட்டத்திலாவது விவரத்தை கேட்கவில்லை? ஒரு மூத்த அரசியல் தலைவர் தன்னை ஒரு அரசியல்வாதியாக காட்டிக்கொள்வார். அண்மையிலே அவர் என்னை கேட்டார், தான் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடப் போகிறேன் ஸ்ரீதரன், தமிழ் மக்கள் தோழிப்பார்களா? நான் உங்களுடைய முகம் அவ்வளவு பெரிய பரிச்சயம் இல்லை, நீங்கள் முதல் தமிழ் மக்களிடம் உடைய முகத்தை பரிச்சயமாக்குங்கள், மார்க்கெட் பண்ணுங்கள் என்று சொன்னேன். அவருக்கு அது பிடிக்கவில்லை. அண்மையிலே கருணி அமரசூரிய அவர்களுக்கு நான் சார்பாக என்பது நியாயமாக அவருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட பிரேரணைக்கு என்னை கையொப்பம் வைக்குமாறு எதிர்க்கட்சியினர் கேட்டிருந்தார்கள். நான் அதுக்கு வைக்க என்னுடைய கட்சியினரும் விரும்பவில்லை, எங்களுடைய கட்சி தலைவரும் அறிவுறுத்தல் தந்திருந்தால் நாங்கள் வைக்கவில்லை. அதற்காக எதிர்க்கட்சியிலே இருந்து எதுவும் பேசலாம், சேறு பூசலாம் என்றால் இது ஒரு மிக மிக மோசமானது. ஆகவே கிவிலோயா திட்டம் என்று ஒன்று வந்து கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களை இன்று தமிழுடைய நிலங்களை பறிக்கிறது. ஏற்கனவே மணலாறாக இருந்த தம்முடைய நிலம், தமிழர்களுடைய நிலம் இன்று மாற்றப்பட்டிருக்கிறது. அதே இவ்வாறான திட்டங்களுக்கு என் தயாஸ்ரீ ஜெயசேகரவோ சஜித் பிரேமதாசாவோ ஏன் குரல் கொடுக்கவில்லை? தைட்டி விகாரை பற்றி ஏன் அவர் பேசவில்லை?
அல்லது ஏன் அவர் திருவோணமலையை வைத்த புத்தவிகாரை பற்றி பேசவில்லை? ஸ்ரீதரன் தமிழ் மக்களுக்கு செய்து விட்டார், துரோகம் செய்து விட்டார் என்று கத்துகிற தயாசிரி ஜெயசேகர, வடக்கு கிழக்கிலே இன்று 2.5 லட்சம் இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது, தமிழ் மக்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்படவில்லை, இன்றைக்கும் தமிழ் மக்கள் அகதிகளாக இருக்கிறார்கள், இன்றைக்கு இராணுவம் சலூன் நடத்துகிறது, இராணுவம் முன்பள்ளி நடத்துகிறது, இராணுவ ஆட்சிதான் திறந்த வெளி சிறைச்சாலையாக யாழ்ப்பாணம் இருக்கிறது. இது பற்றி ஏன் சஜித் பிரேமதாசாவோ அல்லது ஏன் தயாசிரி ஜெயசேகரோ கதைக்கவில்லை? ஒரு ஸ்ரீதரன் ஏதோ இராணுவத்துக்கு அவர் வாக்களித்து விட்டார் என்று சொல்கிறார்கள். நான் கேட்கிறேன், இதே விடயத்தை நான் கட்சியினுடைய தலைவராக 2024ஆம் ஆண்டு ஜனவரி 21ஆம் தேதி இலங்கையிலே இலங்கை தமிழரசு கட்சியின் வரலாற்று முதல் நடந்த ஜனநாயக முறை தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டேன். நான் நினைக்கிறேன் இலங்கையில் எந்த கட்சியும் இவ்வாறு ஜனநாயக தேர்தல் நடத்தி தெரிவு செய்யப்பட்டதில்லை. நான் அவ்வாறு தெரிவு செய்யப்பட்டேன். தெரிவு செய்யப்பட்ட அடுத்த நாள் ஜனவரி 24ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு டிபிஎஸ் ஜெயராஜ் அவர்கள் எழுதுகிறார், இஸ் த நியூ ஐடிஏகே லீடர் ஸ்ரீதரன் ப்ரமோட்டிங் செப்பரேட்டிசம் இன் சீட் ஆஃப் ஃபெடரலிசம். டிபிஎஸ் ஜெயராஜ் கனடாவில் இருக்கிறார். அவர் எழுதுகிறார், ஸ்ரீதரன் பிரிவினையை கோருகிறார். சிங்கள மக்களிடம் என்னை ஒரு பிரிவினைவாதியாக காட்ட இவர்கள் முனைகிறார்கள், தமிழ் மக்களிடம் இவர் ஏதோ இராணுவத்துக்கு ஆதரவானவன் போல காட்டுகிறார்கள். தயவு செய்து சபாநாயகர் அவர்களே, நான் யாருக்குரிய ஆள் அப்படி என்றார்? நான் சிங்கள மக்களிடம் எதிரி, தமிழ் மக்களிடம் எதிரி. இதுக்கு பின்னால் இருக்கிற நிகழ்ச்சி நிரல் என்ன? தயாசிரி ஜெயசேகர சொல்வது என்ன? சாமர சம்பத் சொல்வது என்ன? என் மீது 2011ஆம் ஆண்டு பங்குனி மாதம் அனுராதபுரம் உடுக்குளம் பகுதியிலே வைத்து கோட்டபாய ராஜபக்ச தன்னுடைய இராணுவ குழுவை வைத்து என் மீது சூடு நடத்தினார். நான் மயிரிழையிலே உயிர் தப்பி இருந்தேன். அதே போல 2013ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் என்னுடைய காரியாலயத்துக்குள் குண்டுகள் கொண்டு வைத்து 100க்கும் மேற்பட்ட இராணுவம், போலீசார், அப்பொழுது இருந்த இராணுவ ஒட்டுக்குழுவாக இருந்த முன்னாள் எம்பி சந்திரகுமார் உட்பட என்னுடைய காரியாலயத்தை சுற்றி வளைத்து என்னுடைய செயலாளராக இருந்தவரையும் இப்பொழுது இருக்கிற சேர்மன் தவிசாளர் வேளமாலிதன் அவர்களையும் கைது செய்து 13 மாதங்கள் சிறையிலே அடைத்து வைத்திருந்தார்கள். யார் இதை பற்றி பேசினார்கள்? அதற்கு பிறகு எங்களுடைய காரியாலயத்திலே அதே அடுத்த மே மாதம் நடந்த கூட்டத்தின் பொழுது, அப்பொழுது எங்களுடைய கூட்டத்தில் இருந்த மாவை சேனாதராஜா பாராளுமன்ற உறுப்பினர், சரவணபவன் பாராளுமன்ற உறுப்பினர், நான் சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர், இவ்வளவு பேரும் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 500 பேர் சிங்கக்கொடியோடு வந்து எங்களுடைய காரியாலயத்தை தாக்கினார்கள். அப்பொழுது ஏன் தயாசிரி ஜெயசேகர கதைக்கையில்? அப்பொழுது ஏன் சாமர சம்பத் கதைக்கையில்? அப்பொழுது ஏன் இந்த அம்பிகா சத்குநாதன் கதைக்கையில்? ஏன் அப்பொழுது இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் கதைக்கையில்? இப்பொழுது ஏன் ஸ்ரீதர் மீது ஏன் இவர்கள் ஸ்ரீதர் மீது இப்பொழுது பாய வேண்டிய தேவை என்ன? இவர்களுக்கு எல்லாருக்கும் தேவை ஏதோ ஒரு வகையில் ஸ்ரீதரனை அரசியலில் இருந்து அனுப்ப வேண்டும் என்று கொஞ்சம் பேர் நினைக்கிறார்கள். அதே போல எங்களுடைய கட்சியிலும் சில பேர் நினைக்கிறார்கள், பழி வாங்கி அவரை ஏதோ ஒரு குற்றம் சொல்லி வெளியிலே விட்டு அந்த பதவியை தாங்கள் பிடித்துக் கொள்ள அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அது ஒரு பகல் கனவாக இருக்கும். என்னுடைய மக்கள், ஒரு நிமிஷம், என்னுடைய மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். உயர்ந்த விரும்புகிறேன். எனது மக்களுக்கான செய்தியை, எனது மக்களுக்கான பணியை நான் மிகவும் நேர்த்தியோடு செய்திருக்கிறேன். இப்பொழுதும் நான் தெளிவாக சொல்லுகிறேன், எந்த வங்கியிலே எவ்வளவு காசு வைப்பிடப்பட்டிருக்கிறது, ஸ்ரீதரனுக்கு என்ன சொத்துக்கள் இருக்கிறது, ஸ்ரீதரன் ஒரு பாருக்கு சிபார் செய்தாரா என்று தயவு செய்து நீங்கள் ஒரு சவாலாக ஏன் அதனை உடனே விசாரணை செய்து உறுதிப்படுத்த முடியாது? அப்படி என்றால் உங்களுடைய அரசாங்கத்தினுடைய பலம் என்ன? ஏன் நீங்கள் இவ்வளவு நாளும் செய்ய முடியாமல் இருக்கிறீர்கள்? வனஜீவராசிகள், வன பாதுகாப்பு, கரையோர பாதுகாப்பு திணைக்களம் ஆகியவற்றுடன் வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் தொடர்பான விவரம் எதுவும் இல்லை என வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் தகவல் வழங்கியுள்ளது. காணி உரிமைக்கான மக்கள் இயக்க தலைவர் முரளிதரனால் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்திடம் கூறிய தகவலுக்கு அவர்கள் வழங்கிய பதிவிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. பல ஏக்கர் காணி, தனியார் காணி உட்பட அரச காணிகள் வனஜீவராசிகள் திணைக்களம், வன பாதுகாப்பு திணைக்களம், கரையோர பாதுகாப்பு திணைக்களம் ஆகியவற்றால் வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தில் சட்டத்துக்கு முரணாக கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அவற்றை விடுவிக்குமாறு மக்களால் பல தடவைகள் ஒருங்கிணைப்பு கூட்டம் உட்பட பல கூட்டங்களில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வனஜீவராசிகள் திணைக்களத்தால் அபகரிக்கப்பட்ட காணிகள் தொடர்பான விவரம் இல்லை என குறிப்பிடப்படுவது வியப்பாக உள்ளதாக முரளிதரன் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க மற்றும் அவரது சகோதரர் தம்மிக ரணதுங்க ஆகியோருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நேற்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது.
கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது. அதிக விலையில் ஸ்பாட் டெண்டர்கள் மூலம் மசகு எண்ணெய் கொள்வனவு செய்ததனூடாக இலங்கை கனி எண்ணெய் கூட்டுத்தாபனத்துக்கு சுமார் 800 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுத்தியதாக சம்பவம் தொடர்பில் குறித்த இருவருக்கும் எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு ஏறாவூர் பெற்ற பிரதேச சபைக்கு பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் பிரதேச சபையின் எந்தவித அனுமதியுமின்றி தொல்பொருள் திணைக்களம் தன்னிச்சையான அடையாள பதாதைகளை நாட்டி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளதுடன் அனுமதி பெறப்படாவிட்டால் நடப்பட்ட பதாதைகளை சட்டத்தின் கீழ் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் ஆட்சியில் கீழுள்ள செங்கலடி பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு வியாழக்கிழமை தவிசாளர் மு. முரளிதரன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது வீதி பிரச்சினை, வடிகான் பிரச்சினை, தொல்பொருள் பேர்ப்பலகை, உணவு விவகாரம் மற்றும் பண்டாக்குழிவழி வட்டார பகுதியில் சூரிய மின்சக்தி திட்டம் அமைத்தலுக்கான அனுமதியை மீள பரிசீலனை செய்தல் உள்ளிட்ட பிரச்சினைகள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது. இதன்போது முக்கிய பிரச்சினை மற்றும் குற்றச்சாட்டு சபை அமர்வின் போது உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்டது. அனுமதியற்ற செயற்பாடு 1987 ஆண்டு தொடக்கம் 15ஆம் இலக்க சட்டத்தின் கீழ் உள்ளூர் அதிகார சபைக்குட்பட்ட பகுதிகளில் இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள பிரதேச சபையின் அனுமதி அவசியம். ஆனால் தொல்பொருள் திணைக்களம் எவ்வித ஆலோசனையுமின்றி பணிகளை மேற்கொள்கிறது. தொல்பொருள் இடங்களாக கூறி மக்களின் விவசாய நிலம் மற்றும் பொது சந்திகளில் பலகைகள் நாட்டப்பட்டுள்ளன. இதனால் 56 பேர் வரை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இது மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை, குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சபையில் சுட்டிக்காட்டப்பட்டது. தொல்பொருள் திணைக்களத்தினால் நாட்டப்பட்டுள்ள அடையாள பலகைகளில் தமிழ் மொழி 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் நிர்வாக மொழியாக தமிழ் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற விதியை மீறி மொழி உரிமை மீறப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர் நிலாந்தன் கண்டனம் தெரிவித்தார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.